முன்னொரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் சக்தி என்ற சிறுவன் தன் தாயுடன் வாழ்ந்து வந்தான். அவர்கள் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருந்தனர். ஒரு நாள் அவனது தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் அவனால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. வீட்டில் ஒரு பிடி அரிசி கூட இல்லை. பசியால் துடித்த சிறுவன் சக்தி அருகில் இருந்த பழமையான சிவன் கோவிலுக்கு நான் சென்றான். அங்கே வீட்டிற்கும் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் சிலைகளை பார்த்து கண்ணீர் மல்க வேண்டினான். இறைவா, என் தாயின் பசியை போக்க ஏதாவது வழிகாட்டு என்று அழுது கொண்டே அங்கே உறங்கிவிட்டான். ஒரு மர்மமான வருகை சற்று நேரத்தில் ஜடாமுடியும் திருநீரும் அணிந்த ஒரு பெரியவர், சிவனடியார், அங்கே வந்தார். அவருடன் ஒரு சிறிய சிறுவனும் வந்திருந்தான். அந்த சிறுவன் கையில் ஒரு தங்கவேல் வைத்திருந்தான். அவர்கள் இருவரும் சக்தியை தட்டி எழுப்பினார்கள். சக்தி கண் விழித்து பார்த்தபோது அந்த பெரியவர் அவனிடம் ஒரு அட்சய பாத்திரம் போன்ற ஒரு கிண்ணத்தை கொடுத்து, குழந்தாய், இதில் உள்ள உணவு என்றும் குறையாது. இதை எடுத்துச் சென்று உன் தாயின் பசியை போக்கு என்றார். அவருடன் வந்த சிறுவன் சக்தியின் கையில் ஒரு மயில் தோகையை கொடுத்து, இதை உன் தாயின் அருகில் வை, அவர் நோய் நொடியின்றி குணமடைவார் என்று கூறி புன்னகைத்தான். அம்பலமான உண்மை சக்தி மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு ஓடினான். அவன் கொடுத்த உணவை உண்டதும் அவனது தாயின் பசி நீங்கியது. மயில் தோகையை தொட்ட மாத்திரத்திலேயே தாயின் காய்ச்சல் காணாமல் போனது. அன்பே சிவம். உண்மையான பக்தியுடன் அழைப்பவர்களுக்கு நான் எப்போதும் துணையாக இருப்பேன். அப்போதுதான் சக்திக்கு புரிந்தது, வந்தது வேறு யாருமில்லை, அந்த பெரியவர் சிவபெருமான், உடன் வந்த சிறுவன் முருகப்பெருமான் என்று. அன்று முதல் சக்தியின் குடும்பத்தில் கஷ்டம் நீங்கி அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்தனர். நீதி. நாம் உண்மையான அன்புடனும் நம்பிக்கையுடனும் இறைவனை வேண்டினால் அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு உதவுவார். ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா.